எனக்கு எப்போவுமே மிளகாத்தூள் எப்போ தீரும்னா ஆடி மாதமும் கார்த்திகை மாதமும் தீரும். இந்த மாதம் வந்து ரொம்ப வெயில் அடிக்காது, கொஞ்சம் காற்று இருக்கும், மப்பு மந்தாரமாக இருக்கும்ல, அது மாதிரி தான் இருக்கும். நான் கிட்டத்தட்ட மிளகாயை 4 டேஸாக காய வைக்கிறேன். நல்ல வெயில் இல்லை, ஒரு நாள் செம்ம மழை. ஆஃப்டர் 2 டேஸ் கழித்து நல்ல வெயில் கொளுத்துச்சு. நல்லா காய வச்சு மிளகா வடைஞ்சதுக்கப்புறம் நம்மளே மில்லு கொண்டு போய் அரைச்சிடலான்னு மிளகா சிலவையும் வறுத்தாதான் சீக்கிரம் வண்டு வைக்காது. நல்ல வெயில் அடிச்சிச்சுன்னா மல்லி அப்படியே காய வச்சும் டைரெக்டாக அரைக்கலாம். மிளகாயை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்படி வளைச்சி பார்த்தோம்னா நல்லா சட்டக்குன்னு உடஞ்சிச்சின்னா ரெடி டு அரைவை. அப்புறம் வந்து எல்லாத்தையும் மூட்டையில் கட்டிக்கிட்டு நம்ம பக்கத்தில் ஒரு 2 கிலோமீட்டரில் மில்லு இருக்குது, நம்மளே போய் இந்த டைம் அரைச்சிட்டு வந்துடலாமே, எப்போவும் வீட்டிலையே வேலை விட்றோமே அப்படின்ட்டு கிளம்பிட்டேன். இதுதான் என்னோடய காஸ்டியூம். லோக்கல்னால் கிட்டத்தட்ட மிளகா செலவெல்லாம் எடுத்துக்கிட்டு மில்லில் போய் வெயிட்டு பார்த்தா 3 கிலோ இருந்துச்சு. 1 கிலோவுக்கு 30 ரூபா, 3 கிலோவுக்கு 110 ரூபா வாங்கிக்கிட்டாங்க. நான் மிளகாத்தூள் வந்து எப்போதுமே செலவெல்லாம் வாங்கி வறுத்து ஆள்கிட்ட கொடுத்து விடுவேன் தவிர நான் போய் வந்து அரைச்சதே கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைமு. ரொம்ப நெடி ஏறிச்சு. அதுவும் இல்லாமல் அது வந்து ஹீட்டாக இருக்கிறத ஒரு ட்ரேயில் கொட்டி முரத்தில் கிண்டி ஆற வச்சு அதுக்கப்புறம் அள்ளணுமாமா. நான்லாம் எங்கள் வீட்டில் மிளகாத்தூள் அரைக்க போய் சொல்கிறப்ப என்னடா இவ்வளோ நேரம் பண்ணுறாங்க, இவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு நினச்சி கூட திட்டிருக்கேன். ஏன்னா நம்ம அந்த வேலையை செய்கிறப்ப தான் அதோட கஷ்டம் நஷ்டம் புரியுது. எல்லா வேலையும் கஷ்டம்தான், ஆனால் கற்றுக்கிட்டா ஈஸிங்கிற மாதிரி. தூள் அரைக்கிறப்ப என்னால் உள்ளே இருக்கவே முடியல. ஆனால் அதே நின்று எவ்வளோ அழகாக நெடி ஏறினாலும் மறைச்சி கொடுத்தாங்களோ அவங்களுக்கு. மிளகாத்தூள் தனியாக மல்லித்தூள் தனியாக தான் நான் அரைச்சிக்குவேன். ஏன்னா கறி குழம்பு, உருளைக்கிழங்கு வறுவல் எல்லாத்துக்குமே தனித்தனியாக போட்டால் தான் எனக்கு பிடிக்கும். பருப்பு குழம்பு, புளி குழம்பு அதுக்கெல்லாம் வந்து மிளகாத்தூள் மல்லித்தூள் கூடுதல் குறையாக சேர்த்துக்கிட்டோம்னா மிளகாத்தூள் சூப்பராக இருக்கும். ரெண்டுமே கலந்த தூள் வந்து காரம் கொஞ்சம் நல்லா மலிஞ்சிரும். அதனால் நான் எப்போதுமே மிளகாய்த்தூள் தனியாகவும் மல்லித்தூள் தனியாகவும் தான் அரைப்பேன். எந்த கலருமே சேர்க்காமல் நேச்சுரலாக வீட்டில் மட்டும்தான் அரைச்சி யூஸ் பண்ணுவோம். கிண்டி விட்டதில் கண்ணில் கொஞ்சம் பட்டு கண்ணெல்லாம் கலங்கி எரியுன்னு எரிஞ்சிருச்சு. ஒரு வழியாக தூள் அரைச்சாச்சு. இது எவ்வளோ காரம் அப்படிங்கிறத 2 நாள் குழம்பு வச்சு பழகினதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கன்சிடரே பண்ண முடியும். மேக்ஸிமம் மிளகாத்தூள் மல்லித்தூள் எல்லாம் அரைக்கிறப்ப டேரெக்டாக வாளியில் வச்சு ஸ்டோர் பண்ணாமல் கடையில் போய் ஆறுனதுக்கப்புறம் மிளகாத்தூள் இந்த கவர் வந்து 5 ருபீஸ் தான். அந்த பையில் வந்து கவரில் நீங்கள் போட்டு டைட்டாக ஏர் பண்ணி மூடி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வாளிக்குள்ளே போட்டிங்கன்னா 1 வருஷம் நாளும் வண்டே பிடிக்காது. நான் எப்போதுமே மிளகாத்தூளையும் மல்லித்தூளையும் தனித்தனி வந்து கேரி பேக்கில் வந்து கட்டி அதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ணுவேன். காற்று புகாதமாக ஈரப்பதம் இல்லாமல் இருக்கிறதுனால மிளகாத்தூள் சீக்கிரம் வந்து கெட்டு போகாது, வண்டும் வைக்காது.